சிறகடி காசை இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 2ல பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி நம்ம நம்பினவங்களே நமக்கு துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும்ப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி என்னாச்சுடா சொல்லு சொல்லு என்ன இவ்வளோ இது பண்ணுற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு வரேன், அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த மாதிரி அந்த பணத்தை திருட்டினது வேற யாரும் இல்லை மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னது மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், மீனாக்கு வந்து உழைக்க தான் தெரியும் திருட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் கூட மீனா வந்து திருடினதை நம்பவே மாட்டாங்க. விஜயா வந்து சொல்லுவாங்க சொன்னேல நான் சொன்னதை கேட்டிங்களா பார்த்தீங்களா மீனா தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்ப அழுதுகிட்டே நான் வந்து திருடவே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலைகிட்ட இந்த மாதிரி அம்மா வந்து மீனா மேலே வந்து கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க பார்வதி ஆண்டிகிட்ட, கேஸ்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுப்பா, அப்புறம் எனக்கு தான் அவமானம், ஏன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி எனக்கு அவமானம் ஆயிரும், அதனால கேஸ்லாம் கொடுக்க வேணான்னு கொஞ்சம் நீ சொல்லுப்பா, நீங்கள் சொன்னால் பார்வதி ஆண்டி கேட்பாங்க, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் வந்து முத்து வந்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்லுவார் மீனா தப்பே பண்ணலன்னு சொல்கிறேன், நீ என்ன கேஸு கம்ப்ளைண்ட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கேட்பாரு. சொல்லுங்கப்பா நீங்கள் அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா 2 லட்சம் கொடுக்குறேன், கேஸ் வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அண்ணாமலை சொல்லுவார் நான் மீனா வந்து தப்பே பண்ணலன்னு சொல்கிறேன், நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் தரேங்கிறேன், இந்த மாதிரி கேவலமான வேலையாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எந்திரிச்சு போகிறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னப்பா வார்த்தை சொன்னேன் அதை திரும்ப சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலை தானே சொன்னேன், இந்த கேவலமான வேலையை தான் நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி வேலையை வந்து நம்ம அம்மா வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வக்கீல்கிட்ட வந்து 2 லட்சத்தை வாங்கிட்டு தான் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இது உண்மையா விஜயா சொல்லு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க. விஜயா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் எப்படி இருந்தாலும் அவங்க கோர்ட்டு போனால் ஃபைன் போட்டிருப்பாங்களா, இது ஒரு ஃபைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அசால்ட்டாக சொல்கிறாங்க. உடனே எல்லாமே கோவப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது என்ன இதுக்கு பதில் சொல்லியே ஆகணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இதுக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது, நீயும் மீனாவும் தான் வந்து ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னது மன்னிப்பா, நானும் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி வந்து தப்பே பண்ணாமல் மீனா மேலே பழி போட்டாங்க, அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. எப்படியும் அம்மா வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க, இதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு, ஆனால் ஒன்று இனிமேல் மீனா குடும்பத்தை பற்றி திருட்டு குடும்பம்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கோவமாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி மட்டும் சொல்லி பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து மிரட்டுற மாதிரி முத்து வந்து சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோவில் நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.